யாரை பத்தி எதை பத்தியும் அந்த அணி இந்த அணி. பாட்டாளி மக்கள் கட்சி தருமபுரி மாவட்டத்திற்கு அவர் மட்டும் இல்லைன்னா இந்த மருத்துவக் கல்லூரி இல்லை. உங்க தலைவர் அன்புமணி கிட்ட போய் சொல்லிருங்க, இந்த திட்டத்துக்கு நிதி ஒதுக்குறேன்னு சொல்லி அனுப்பினார் நிதின் கட்கரி அவர்கள். இந்த மொரப்பூர்ல இருந்து தருமபுரிக்கு அந்த ரயில் பாதை மருத்துவர் அன்புமணி எம்பியா இருக்கும் போது அடிக்கல் நாட்டினார். மத்திய அமைச்சரை கூட்டு வந்து தருமபுரி மாவட்ட மக்களுடைய அனைத்து மக்கள், அனைத்து கட்சி, அனைத்து சமுதாய மக்களுடைய பிரச்சனை தருமபுரி மாவட்டத்திற்கு அவர் மட்டும் இல்லைன்னா இந்த மருத்துவக் கல்லூரி இல்லை. மருத்துவக் கல்லூரி இன்னைக்கு யாரு வேணும் 4 மாவட்டத்தில் வராங்க ஹாஸ்பிட்டலுக்கு. எனக்கு அடிக்கடி திருப்பத்தூர் போன் பண்ணுவாங்க, திருவண்ணாமலை போன் பண்ணுவாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. அந்த மருத்துவக் கல்லூரி கையொப்பம் இட்டவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ். அது மட்டுமல்ல, அவர் எம்பியான கொஞ்ச காலத்திலேயே இன்னைக்கு தும்பலைக்கு தண்ணி வரதுக்காக எண்ணெய்கால் பொது திட்டத்துக்கு 300 கோடி ரூபாய் பணத்தை ஒதுக்கீடு செய்து போராடி பெற்று தந்தவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ். அது இப்போ வேலை பாதி தான் நிற்குது. போன மாசம் வரும்போது போய் பார்த்துட்டு வந்தார். அது மட்டுமல்ல, தருமபுரி மாவட்டத்தில் தொப்பூர் கணவாய் இருக்குது. வடநாட்டில் இருக்கிற எத்தனையோ லாரி டிரைவர் வந்தா நைட்ல போய் போகும்போது உயிர் இருக்குமா தெரியாது. தினந்தோறும் இறப்புகள், சாவு. அந்த தொப்பூர் கணவாய் இப்ப இன்னைக்கு வேலை செய்யறாங்க. யார் காரணம்? மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் ஐயா அவர்கள். ஏனென்றால் எம்எல்ஏ எங்களை அனுப்பி டெல்லிக்கு போயிட்டு, எங்களுக்கு டெல்லி தெரியாது. டெல்லி தெரியும், ஆனா மத்திய அமைச்சரை பார்க்க முடியுமா? ஒரு மத்திய அமைச்சர் நிதின் கட்கரியை அப்பாயின்மெண்ட் எல்லாம் பார்க்க முடியுமா? அவர் தான் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ். அவர் எங்களை டைம் வாங்கிட்டு கூட அவருடைய உதவியாளர் நம்ம வினோபா வழக்கறிஞர் எங்க கூட அனுப்பிட்டு லெட்டர் பேட் கைது அல்லப்புற டைப் அடிச்சு கொண்டு போய் பார்த்துட்டு எங்களை உட்கார வச்சு பேசி படிச்சு பார்த்துட்டு உடனே அங்கிருந்து சென்னையிலேருந்து ஆர்ஜிஎம் ரீஜனல் ஜெனரல் மேனேஜர் ஃபோன் பண்ணி பேசி இந்த திட்டத்தெல்லாம் விசாரிச்சுட்டு அப்புறம் சொல்றாரு, உங்க தலைவர் அன்புமணி கிட்ட போய் சொல்லிருங்க, இந்த திட்டத்துக்கு நிதி ஒதுக்குறேன்னு சொல்லி அனுப்பினார் நிதின் கட்கரி அவர்கள். அதே போல 6 மாசத்துல 900 கோடி பணத்தை ஒதுக்கினார். ஒதுக்கின பின்னாடி மீண்டும் சின்னையா அவர்களுடன் நாங்கெல்லாம் போனாங்க. சின்னையா எங்களை கூட்டு போனார். நிதின் கட்கரிக்கு நன்றி சொல்லிட்டு வந்தோங்க. இது பாரி தருமபுரி மாவட்ட வளர்ச்சிக்கு பாடுபடுவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் ஐயா. இந்த மொரப்பூர்ல இருந்து தருமபுரிக்கு அந்த ரயில் பாதை மருத்துவர் அன்புமணி எம்பியா இருக்கும் போது அடிக்கல் நாட்டினார் மத்திய அமைச்சரை கூட்டு வந்து. ஆனால் அந்த நிலை எடுக்கும் பணி தமிழக அரசு நிலை எடுக்க பணி எடுத்து கொடுக்கணும். 5 வருஷமா 10 வருஷம் ஆகுது, இன்னும் நிலம் எடுப்பு பணி முடிக்காம இருக்கிறாங்க. ஏதோ ஒரு தனியே ஒரு டிஆர்ஓ போட்டு செஞ்சா சீக்கிரம் முடியலாம். அரசாங்கத்தில் 100 கோடி ரூபாய் மத்திய அரசாங்க ரயில்வே திட்டம் 100 கோடி ரூபாய் பணத்தை ஒதுக்கி அந்த பணம் இன்னும் கொடுக்காம செலவு பண்ணாம வச்சிருக்கிறாங்க. யார் காரணம்? மாநில அரசு உடனடியாக எத்தனை அதிகாரி வருவாய்த்துறை அலுவலரை நியமிச்சு நிலத்தை எடுத்து கொடுத்தா நாளைக்கு வேலை செய்ய மாட்டாங்களா? இது போல தருமபுரி மாவட்டம் வளர்ச்சி அடைய வேண்டும். அப்போதான் மக்கள் பல்வேறு வகையில முன்னேற முடியும், இடஒதுக்கீடு பெற்று முன்னேற முடியும். சிப்காட்டுக்காக தொடர்ந்து அவர் குரல் கொடுத்தார். நாங்களும் சட்டமன்றத்தில் தொடர்ந்து பேசுறோம். பேசிட்டு இப்போ ஒரு 100 கோடி ரூபாய் பணத்தை ஒதுக்கி வேலை நடக்குது. ஒரு 4-5 கம்பெனிக்கு நிலமும் கொடுத்துட்டாங்க. அதை விரைவில் நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வரோம். அது மட்டும் இல்லாம ஒரே ஒரு தான் தருமபுரி மாவட்ட மக்களுடைய அனைத்து மக்கள், அனைத்து கட்சி, அனைத்து சமுதாய மக்களுடைய பிரச்சனை காவிரி உபரி நீர் தருமபுரி மாவட்டம் முழுவதும் வர வேண்டும் என்று ஒரே ஒரு கோரிக்கை தான். அந்த கோரிக்கையை மக்களுக்கு அறிமுகப்படுத்தி தொடர்ந்து போராடி போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், நடைப்பயணம் நடத்தியவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ். அவர் என்ன தலைவர்? இந்த மக்களை பற்றி சிந்திக்கிறவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ். மற்ற கட்சி தலைவர் மாதிரி போயிட்டு நம்ம எம்எல்ஏ சொன்ன மாதிரி, முன்னாள் எம்எல்ஏ வேலுசாமி சொன்ன மாதிரி நடிகர் பின்ன அது இதெல்லாம் இல்லை. இந்த மக்களுக்கு என்ன வேணும், எப்படி கிடைக்கும், அதுக்கு என்னன்னு சொல்லி சிந்தித்து செயல்படுத்தி நிறைவேற்று வரை தொடர்ந்து போராடக்கூடிய மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் தலைமையில் நாம் பணியாற்றுவோம். கட்சியை இன்னும் வலுப்படுத்துவதற்கு அனைத்து நிர்வாகிகளும் இப்போ தயவு செஞ்சு இப்போ இன்னைக்கு இப்போ ஃபோன் பண்ணி நான் பேசிட்டு அப்படி போனால் எனக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணுவாங்க, ஃபோன் பண்ணி திட்டுவாங்க, என்னை பேசுறதுக்கு கூப்பிடல, ஏன்னா அதுக்கு மாநில பொறுப்பு போட்டீங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் தயவு செஞ்சு இது இளைஞர் சங்க கூட்டம், நீங்கள் பொறுத்துக்காக